அடிச்சாலும் வேடிக்கை பாக்குறீங்க, அடி வாங்கினாலும் வேடிக்கை பாக்குறீங்க. சரி, இவங்க அடி வாங்குறது உங்களுக்கு புதுசு தானே? காலெல்லாம் கூட லஞ்சம் வாங்காம உங்களுக்காக உழைச்சாரு இன்ஸ்பெக்டர் சண்முகராரு. அந்த இன்ஸ்பெக்டர் இவனுக்கு நடு ரோட்ல வெட்டி கொண்டு இருக்கானுங்க. எல்லாரும் பார்த்து சும்மா தானே இருந்தீங்க? சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சும்மா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது. இவன் கிட்ட அடியாளம் இருக்குது, புல்டோசர் இருக்குது. அடிப்பானுங்க, இடிப்பானுங்க. ஆனா நான் இப்ப இவன் இங்க கொல்ல போறேன். தைரியம் இருந்தா யாராச்சும் போய் சாட்சி சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பாண்டியன் கிட்ட அடியாள் கிடையாது, புல்டோசர் கிடையாது, குறிப்பா அரசியல்வாதியோட சப்போர்ட் கிடையாது. 50 பைசா தீப்பெட்டி இதுல வித்தையை காட்டுவேன். சுந்தர வடிவேலு 1 2 3 10 அதுக்குள்ள கையில வச்சுக்கிறிய தீப்பெட்டி உங்க அப்பனை கொடுத்துறேன். ஏதாச்சும் தகராறு பண்ணுன இருபாண்டியா இவர் கொடுத்து சொன்னாரா? போற மூஞ்சி மாதிரி ஒழுங்கா போடுறான். கிளாஸ் கிடைக்க வச்சுக்கிறேன். போராட்டி ஏன்டா? ஐ ஆம் ரவுடி. நீ என்ன எப்படி நிக்கிற? நான் ரவுடிக்கு தெரிஞ்சுவேன். பேசாம உட்காரு. சரி, மரியாதை பேசு. அண்ணா சீக்கிரம் போடுங்கண்ணா. பாண்டியா அங்க பாரு. எப்படியா தீ பிடிச்சது? யாரையா தீ வச்சது? இந்த ஊரை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சு சொல்லியா? சொல்லு, எப்படி நடந்துச்சு சொல்லு. நானும் அப்பாவும் ஜீப்ல வந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர். அப்ப இன்ஜின்ல இருந்து புகை வர ஆரம்பிச்சது. நான் ஜீப்ல இருந்து கீழே குதிச்சுட்டு அப்பாவால குதிக்க முடியல. ஓஞ்சிட்டு இருந்த இன்ஜின் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சது. அப்பாவும் கூடவே எரிஞ்சிட்டார். நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்க அப்பாவை காப்பாற்ற முடியல. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே தெரியலன்னு சொல்லுவேன் எதிர்பார்த்தா 2 பேரும் ஒன்னா ஜீப்ல வந்துட்டு இருந்தோம். திடீர்னு இன்ஜின்ல புகை வந்துருச்சு. நான் மட்டும் வெளியில எட்டி குறிச்சிட்டேன். எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் போராடி இருக்கேன். இப்படி எல்லாம் இன்ஸ்பெக்டர் சகிட்டு மேலே ரீல் விடுறிய. உண்மையிலே நீங்க பரம்பரை வில்லனுக்கு தாண்டா. ஆமா, ஒரு நாள் உங்க அப்பா செத்து போனதுக்கு அழுது மூஞ்சி எல்லாம் செவந்து மூக்கு வெடிச்சிட்டு நிக்கிறிய. உங்களால இந்த ஊர் ஜனங்க எத்தனை நாள் அழுதுருப்பாங்க. உங்க அப்பா கருமாறி முடிச்ச கையோட உங்க அப்பச்சி உன கொள்ளி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. சொல்லு, உங்க அப்பச்சிக்கு நாங்க வச்சுக்கிறேன். மருமகள என்ன பெத்தவ செத்தப்ப கூட நான் அழுவல. என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு போனப்ப கூட விதி விட்ட வழின்னு பேசாம இருந்துட்டேன். இப்ப என் பையன் செத்துட்டான். அது என்னால தாங்கிக்க முடியல.
அவனுக்கு ஊறுபட்ட வியாதி, பிளட் பிரஷர், சுகர், கம்ப்ளைண்ட் என்னென்னமோ இருந்தது. அதுல ஏதாவது அவனு செத்து போயிருந்தான்னு வச்சுக்க, போச்சுன்னு விட்டுருப்பேன். அது என்ன விடுமா, இன்னைக்கோ நாளைக்கோ. ஆனா இவன் இத்தனை கோடி ரூபாய் சொத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்? நடு ரோட்ல ஓட ஓட எத்தனை பேரை நான் வெட்டி புதைச்சிருப்பேன். ஆனா எவனாவது ஒரு பையன் எனக்கு எதிராக கூண்டேறி சாட்சி சொல்லி இருக்கானா? ஆனா இந்த பாண்டிய பையன் என் பையனை நடு ரோட்ல வச்சு எரிச்சிருக்கான். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல எந்த பையனும் இல்லைன்னா என்ன அர்த்தம்?